முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம ஜோதிடத்தில் சொல்லப்படும் 12 ராசியில் 11ஆவதாக வரக்கூடிய ராசி தாங்க கும்பம் ராசி. தன்னம்பிக்கை, மற்றவங்கள மதிக்கிறது, உயர்ந்த சிந்தனை, இது எல்லாமே நல்ல ஒரு குணங்களை கொண்ட சுதந்திரமான போக்கு கொண்டவங்க இந்த கும்பராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே இவங்க தனக்கென்ன ஒரு தனி விதிகளை வகுத்து அதற்கேற்ற வாழ்ந்து அதில் வெற்றியுமே பெறக்கூடியவங்க இந்த ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மேலுமே சம்பிரதாயங்களை மதிக்க தெரிந்தவங்க, மற்ற சமூகத்தினரையுமே சகோதர சகோதரர் போல, அதாவது ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்காம பழகக்கூடிய ஒரு நண்பர்கள் இந்த கும்பராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். சமுதாயத்தின் மீது பார்த்திங்களா அதிக அக்கறை கொண்டவங்க, ஏழைகள் ஆதரவற்றவங்க மீது ரொம்ப இரக்கம் காட்டுவங்க, மற்ற மதத்தாரோட ஒற்றுமையாக பழகக்கூடியவங்க, மற்றவங்களையுமே தன்னை போல நேசிக்கக்கூடியவங்க, மேலுமே அமைதி உலக ஒற்றுமைக்கு பாடுபடக்கூடியவங்க, நவீன உலகத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு வாழ்பவங்க இந்த கும்பராசி நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த கும்பராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த கும்பராசிக்காரர் பார்த்திங்களா சனி பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இவங்க எந்த ஒரு இதையுமே நீதி நேர்மை அப்படின்னு வாழக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த கும்பராசிக்காரர் தீவிரமாகவும் ஆழமாகவும் இறங்கி செயல்படுவாங்க. எதையுமே சரியாக புரிந்து கொண்டதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கே வருவாங்க. இது ஒரு காற்று ராசி அப்படிங்கிறதுனால பல நேரத்தில் பார்த்திங்களா நிலையற்ற மனநிலை கொண்டவர்களாக இருப்பாங்க. இவங்களோட குணம் பார்த்திங்களா அப்போது மாறிக்கொண்டே இருக்கும். மேலுமே இந்த சனி பகவானே ஆளக்கூடிய இந்த கும்பராசிக்காரர் பார்த்திங்களா எப்போதுமே ஒரு இரக்க குணம் அதிகமாக இவங்ககிட்ட இருக்கும். அதே மாதிரி இருந்தால் கூட இவங்க குடும்பம் மற்றும் பணியிடத்தில் ஓரளவுக்கு இவங்களோட ஆளுமை திறன் இருக்கும். இவங்ககிட்ட கற்பனை மற்றும் தொலைநோக்கு பார்வை அதிகமாகவே இருக்கும். நீதிபதியான சனி பகவானே ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்து கொள்ளணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த ஒரு அநீதிகளையுமே பொறுத்து கொள்ள மாட்டாங்க. தங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் நடத்த விரும்புவாங்க. மேலுமே தங்களோட ஃப்ரெண்ட்ஸையுமே நல்லா பார்த்துக்குவாங்க. கும்பராசியை சேர்ந்தவங்க எதையுமே ஆழமாக சிந்திக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு மற்ற ராசிக்காரரை விட ஞாபக சக்தி இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்தவங்ககிட்ட நேசமாக நடந்து கொள்வாங்க. வெளிப்படையாகவும் பேசக்கூடிய இவங்ககிட்ட கருணை உணர்வு அதிகமாகவே இருக்கும். பேராசையும் அதிகமாக இருக்காது. பிறகுக்கு உதவ தயாராக எப்போவுமே இருப்பாங்க. இவங்க பார்த்திங்களா வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்ந்து வாழ தெரிந்தவங்க. மேலுமே புத்தகம் வாசிப்பது எழுதுவதில் இவங்களுக்கு விருப்பம் அதிகமாக இருக்கும். இந்த கும்பராசிக்காரரை பொறுத்த வரைக்குமே எந்த வேலையை அல்லது எந்த தொழிலாக இருந்தாலுமே அதில் வெற்றி பெற கடின உழைப்பாளியாக இருப்பாங்க. மேலுமே சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த ராசியை சேர்ந்தவங்க நீதித்துறையிலையும் நீதிபதிகளாகவும் ஆசிரியர் ஆராய்ச்சியாளராகவும் வணிகஸ்தரர்களாகவும் சிறப்பாக செயல்படுவாங்க. மேலுமே இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குது, இந்த வாரத்தில் அவங்க பெறப்போகும் பலன்கள், இவங்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்னென்னலாம் பாதமாக அமைஞ்சிருக்கு, இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, இவங்க இந்த அற்புதம் நிறைந்த கந்த சஷ்டி விழாவை எப்படியெல்லாம் விரதத்தை மேற்கொள்ளலாம், எப்படியெல்லாம் பிரச்சனைகள் தீரும், மேலுமே நீண்ட நாளாகவே குழந்தை வரம் இல்லாதவங்களுக்கு இவங்க இந்த சஷ்டியில் எப்படி விரதம் இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதே போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அந்த கும்பராசியை பொறுத்த வரைக்குமே அவிட்டம் 3-4 பாதங்கள் முதல் சதயம் பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் முடிய நம்மளுடைய கும்பராசிக்குரிய நட்சத்திரங்கள். மேலுமே இவங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்குமே கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் மன தைரியம் அதிகரிக்கும். மகிழ்ச்சியை கொடுக்கும் சம்பவங்கள் எல்லாமே நடக்க வாய்ப்பு இருக்குது. உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி எதிரி பாலினத்தால் லாபம் கிடைக்க கொடுங்க. மற்றவங்களுக்கு உதவிகள் செய்யவும் உங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். பணவரத்து சிறப்பாக இருக்கும். வீண் அலைச்சல், திடீர் கோபம் இது எல்லாமே ஏற்பட போகுது. காரிய வெற்றியுமே உங்களுக்கு கொடுக்கும். மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாமே உங்களுக்கு உயரப்போகுது. அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனைகளானது நீண்ட நாளாகவே அவதிப்பட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே
கடன் பிரச்சனைகள் தீரப்போகுது. போட்டிகளுமே குறையும். நீண்ட நாளாகவே இழுபறியாக இருந்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, பெண்களுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்வதனால வீண் அலைச்சலானது உண்டாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு காரிய வெற்றிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டம் பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடி இருக்கும். மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே உங்களுடைய சாமர்த்தியமான செயல்களால் மற்றவங்களோட மனதில் இடம் பிடிப்பீங்க. மேலுமே ஆசிரியர்கள்ட்டமே நல்ல பேர் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்தது பார்த்தோமா, நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு அவிட்டம் 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுக்கிரன் சஞ்சாரம் மூலம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் எல்லாமே பெற போகிறீங்க. உடல் ஆரோக்கியமானது உங்களுக்கு ஏற்படும். மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். அதே மாதிரி வாகனங்களில் செல்லும் போது ஆயுதங்களை கையாளும் போதுமே நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது. சூரியன் சஞ்சாரத்தினால முன்கோபம் ஏற்பட்டு அதனால் வீண் தகராறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நிதானமாக நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டமானது இனி வரக்கூடிய காலகட்டமே உங்களுக்கு யோகமாக மாறும். அடுத்ததாக பார்த்தோமா, சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற சூழ்நிலைகள் ஏதுவாக உங்களுக்கு இருக்கும். அதாவது ஒருத்தருக்கு நாம் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கான சூழ்நிலைகளும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய புத்திசாலித்தனமும் இருக்கணும். அதே மாதிரி செலவை குறைப்பதன் மூலம் பண தட்டுப்பாடுகள் குறையலாம். பேச்சிலுமே கடுமையாக காட்டாமல் உங்களுக்கு கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பணி புரியும் இடங்களையும் சரிங்க, ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. குறிப்பாகவே எந்திரங்களை இயக்கும் போது ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். மேலிடத்தின் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் கொஞ்சம் தாமதமாக தான் நடக்கும் எல்லா காரியமுமே. அடுத்ததாக பார்த்தோமா, பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் குதூகலமான சுப பலன்கள் ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே கணவன் மனைவிக்கிடையே பந்த பாசம் அதிகரிக்கும். குழந்தைகள் மூலம் மனம் மகிழும்படியான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. நண்பர்கள் உறவினர்களோட பேசும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பழகுவது ரொம்ப நல்லது. புதிய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் பேசும்போதுமே ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்த்தோமா, நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபட மனதில் தைரியம் அதிகரிக்கும். தன்னம்பிக்கையுமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும். அதே மாதிரி குறிப்பாகவே இந்த நீண்ட நாளாகவே கந்த சஷ்டி விரதம் இருக்குன்னு நிறைய பேத்துக்கு ஆசை இருந்திருக்கு. அந்த மாதிரி கும்பராசிக்காரை பொறுத்த வரைக்குமே இந்த கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புங்க. 6 நாட்கள் முருகனை நீங்கள் போற்றி இருக்கும் ஒரு விரதமாக்குங்க. இது குழந்தை பாக்கியம் வேண்டவங்க உட்பட பல நன்மைகளை தரும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த விரதத்தின் போது அதிகாலையில் எழுந்து நீராடி பூஜை செஞ்சு அதுக்கப்புறம் பகலில் உபவாசமாக இருந்து இரவில் பால் மற்றும் பழங்களை அருந்தி 7ஆம் நாள் நீங்கள் முருகப்பெருமானை மனதார நினைத்து வழிபட்டு வருவது ரொம்ப நல்லது. மேலுமே திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்குங்க. இந்த கந்த சஷ்டி விரதம் இருப்பது ரொம்ப சிறப்பு. இத்தனை நாட்கள் நம்ம 48 நாட்களும் விரதம் இருக்க முடியல, 6 நாட்களும் விரதம் இருக்க முடியல, அல்லது 21 நாட்களும் விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க 27ஆம் தேதி திருக்கல்யாணம் சூரசம்ஹாரத்துடன் திருக்கல்யாணம் நடக்கும். இந்த நாளில் நீங்கள் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றம் இருக்கும். மேலுமே திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்குங்க. குழந்தை பேரு நீண்ட நாளாகவே இல்லாதவங்களுக்கு இந்த குழந்தை முருகன் அருளால் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிறத முழு மனதோடு நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டீங்க அப்படின்னா கட்டாயம் நடக்குங்க. முடிஞ்சவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்மளுடைய கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு, அவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத வாங்க நம்ம பார்க்க போகிறோம். சாதகமான பலன்கள் அப்படின்னு எடுத்துட்டோமா, 9ஆம் இடத்துல இருந்து செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று தசம கேந்திரமான தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து ராசியை பார்வையிடுவது ரொம்ப சிறப்பு. தொழில் முயற்சி லாபகரமாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சகோதர ஒற்றுமை நல்லபடியாக இருக்கும். தகவல் தொடர்புகள் உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுது. அதே மாதிரி குரு தன குடும்பஸ்தானத்தை பார்வையிடுவதனால பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். கடன்கள் கட்டுக்குள்ள அடங்கும். குருவோட பார்வை பெற்ற உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் நல்ல யோகமாக மாறப்போகுது. அடுத்ததாக பார்த்தோமா, செவ்வாய் பலம் பெறுவதால் நினைத்த காரியங்கள் எல்லாமே நடக்கும். முயற்சிகளால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எதையுமே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க, முயற்சி பண்ணி பார்க்கணும். வெற்றியோ தோல்வியோ உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். என்ன அப்படின்னா, எதிர்பாராத வீண் அபதாரங்கள், குறிப்பாக பெண்களால் சில வித்தியாசமான நெருக்கடிகள் ஏற்பட்டு மன அமைதி இழக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேணும். அதே மாதிரி கவனமும் பொறுப்புணர்வும் தேவை.
அதே மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சரியாகலாம். அடிக்கடி வெளியூர் பயணம் ஏற்படும். வாகனங்கள் பழுதுபட்டு செலவுகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ஏற்படும். ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. குலதெய்வத்தை வணங்குங்க. சிவன் கோவிலுக்கு சென்று அம்பாளையுமே நீங்கள் வழிபடுங்க. நீ வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே ஓரளவுக்கு தான் உங்களுக்கு சாதகமான பலன்கள் இருக்குது. இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக தான் மாறப்போகுது. இருந்தாலும் நீங்கள் இறை வழிபாடுகள் செய்யுங்க, நல்லதாகவே நடக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.